வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிராஃபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிக்னல் லைனை பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே சப்ளை லைன் மட்டும் இல்லை, சிக்னல் லைனும் போயிட்டுருக்கும். அப்போ சிக்னல் லைனை தான் நம்ம கிராஃபிக்ஸ் லைன் சொல்லுவோம். நம்ம இப்போ சிபியூவில் தான் சிக்னல் லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃபிக்ஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த சிக்னல் கிராஃபிக்ஸ் சிக்னல் போகும். அந்த ட்ராக் வந்து தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ட்ராக்லேயே தெரியும். அதில் தண்ணி போட்டு அரிச்சு கட்டாக வாய்ப்பு அதிகம். அந்த லைனை ஒன் பை ஒன் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க தெரியணும். இது ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த சர்க்யூட் லைன் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ காமனாக வேலை செய்ய சிபியில் அது வேலை செய்யும். அது எப்படி நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் சர்க்யூட் டிசைன் பண்ணிக்கான்னு சொல்லி தான் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அதை ஜம்பர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சாம்சங் மாடல், இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக காயில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் லைன் போகிறதுக்கு தனியாக காயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காயிலே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் டேரெக்டாக எல்லாமே சிபியில் தான் வேலை செய்யும். அந்த ட்ராக் ஒன் பை ஒன் நம்ம ட்ரேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எங்கே ஃபால்ட்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அந்த காயில் தனியாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட சேம் வேல்யூ காயில் நம்ம அதில் ஃபிட் பண்ணணும். இது ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த காயிலோட வேல்யூ கொஞ்சம் மாறும், சைஸு மாறும், அது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டிஸ்பிளே கனெக்டர் வந்து எல்லா மாடலுக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு மாடலுக்கும் டிஸ்பிளே கனெக்டரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் மெயினாக வந்து சப்ளை லைன் ப்ளஸ் லைட்டிங் லைன் எதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். மெயின் வோல்டேஜ் லைனில் பெரும்பாலும் டிஸ்பிளே லைனில் ஃபால்ட் வரும். அது மட்டும் இல்லை, சிக்னல் போகிற ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஜம்பர் லைன் ட்ராக் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக் கட்டாக வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மொபைலுக்கும் அந்த ட்ராக் லைனை ட்ரேஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், சிக்னல் லைனில் வரக்கூடிய ஸ்பேர்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ எந்த மொபைல் சர்வீஸ் பண்ணாலும் அதோட செக்ஷனை தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது ப்ளஸ் சர்க்யூட் பார்க்கும்போது மெயினாக எந்த ஐசியில் வேலை செய்யுது முதல்ல தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்ல வரேன். அதேமாதிரி எல்லாத்துக்கும் வந்து காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காயிலோட அளவு மாறும்னு சொன்னேன். இது நோக்கியா மாடல். இதுலேயும் பாருங்கள், அந்த காயில் கொடுத்துருக்காங்க. கம்மியான காயில் ஒரு 3 காயில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்கும்போதும் சேம் எல்லா கான்செப்டும் சிபியில் தான் வேலை செய்யும். இதேமாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்கும்போதும் சேம் இதுக்குரிய காயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேசிக் மாடல்லேருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் அப்டேட் எது வந்தாலும் அதோட செக்ஷனில் என்னென்ன மாதிரி ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கிராஃபிக்ஸ் லைன் என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ஐசியில் வேலை செய்யும் நம்ம முழுமையாக ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சிருக்கும். சில இதில் வந்து ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 காயில் கொடுத்துருக்காங்க. அந்த காயில் பெரும்பாலும் ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி கனெக்டரும் இந்த மாடலில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸ்டிப்பு மாற்றி போட்டிருப்பாங்க, லைட்டிங் லைன் மாறி இருக்கும், ஹை வோல்டேஜ் வரும், அந்த இடத்துல கூட தண்ணி போட்டு ஷார்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் டிஸ்பிளே கனெக்டர் சேஞ்ச் பண்ணி மாற்றி வரலைன்னா கண்டிப்பாக நம்ம கிராஃபிக்ஸ் லைனை முதலே பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த வோல்டேஜ் லைனையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி தெளிவாக பார்த்துருக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ டிஸ்பிளே கனெக்டர் நம்ம தெளிவாக ஃபிட் பண்ணுற மெத்தடும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோஸ் தரேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கீபோர்டு மொபைலில் வந்து நம்ம அதை கான்செப்ட் நான் செஞ்சு தெளிவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு கீபோர்ட் ஃபோன் எடுத்துகிட்டு டிஸ்பிளே ஒர்க் ஆகாத செல், அந்த லைட்டிங் வரல, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. இந்த மாடல் நம்ம வந்து எப்படி நம்ம லைட்டிங்கை ரெடி பண்ணுறது ப்ளஸ் வந்து டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் லைன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோஸில் மூலியமாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒன் பை ஒன் உங்களுக்கு புரியும். இப்போ டிஸ்பிளே பிரிச்சிட்டோம். இப்போது டிஸ்பிளே லைன் ட்ராக் ஃபுல்லாக கட் ஆகிருக்கு இந்த மாடலில். இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி பிரிக்கும் போது பிளேட்டு பிரிச்சுருக்காங்க, தண்ணி போட்டு அரிச்சிருக்கு இந்த ஃபோன் போர்டில். இதனால தான் பெரும்பாலும் அந்த டிஸ்பிளே லைன், அந்த கிராஃபிக்ஸ் லைன் கண்டிப்பாக கட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து அந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஸ்ட்ரிப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நான் வந்து அந்த இடத்துல வந்து பிளேடை வச்சு நான் சுரண்டி வச்சுருக்கேன். நான் ட்ராக் ஆல்ரெடி நிறைய ட்ராக் இதில் கட் ஆகிருக்கு சார், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ட்ராக்கையும் இதே ரெடி பண்ண முடியும் சார். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை. டிஸ்பிளே லேஸாக தூக்கிட்டு நம்ம வந்து கீழே அந்த ட்ராக்கை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கில் ஜாயின் பண்ணி கொடுக்க போகிறோம், ஜம்ப் அடிக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி வந்து எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி ஜம்பா ட்ராக் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை பெரும்பாலும் தெரிஞ்சிட்டாலே போதும், அந்த ட்ராக் நம்ம அது பக்கத்தில் அடிச்சிடலாம் சார். பேக் சைடில் திருப்பி தான் அடிக்கணும் அவசியம் இல்லை. ட்ராக் லைன் கொடுத்துருப்பாங்க. லைன் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்து அதுக்கு என்ன வேல்யூ வரும், எந்த பின்னுக்கெல்லாம் வோல்டேஜ் வரும், எந்த மாதிரி லைட்டிங் லைன், எந்த பின்னுக்கு லைட்டிங் லைன் வரும், அந்த லைட்டிங் லைன் ஆனோட கேத்தோட எது லைன் சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ இதில் லைனை நான் சுரண்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜம்பர் பண்ணும்போது லெட் அப்ளை பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல நம்ம பற்ற வைக்க போகிறோமோ லெட் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜம்பர் காயில் வந்து நம்ம வந்து மைனட்டாக அந்த மேலே இருக்க கோட்டிங்கை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ஜம்பர் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் இருக்க வரைக்கும் ஷார்ட் ஆகாது. இப்போ நான் பக்கத்தில் ஜம்பர் அடிக்கிறனால ஃபுல் கோட்டிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன் அதுலேருந்து. அப்போ சால்ட்டிங் லெட்டை வச்சு நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். தவிர பிளேடு யூஸ் பண்ணி பண்ணணும் விஷயம், சுரண்டி பண்ண விஷயம் இல்லை. சால்ட்டிங் லெட்டை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த லெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ லெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம அதில் ஒன் பை ஒன்னாக ஜம்பர் பண்ணுறோம். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா சார் வரும் உங்களுக்கு. இப்போ எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நாலேஜ் வரணும்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணணும்.
ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா நம்மளால் முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பண்ணும்போது அந்த நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவேன். அப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஜம்பர் பண்ண போனோம். 1 by 1 நம்ம அந்த கிராஃபிக்ஸ் லைன் ப்ளஸ் லைட்டிங் லைன் ட்ராக் கட்டாக இருக்குது. அந்த ஜம்பர் லைனை ட்ராக் ட்ரேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சுரண்டி காமிச்சிருக்கேன். அதுலேருந்து நான் வந்து லெட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலையுமே நம்ம வந்து ஜம்பர் பண்ண போகிறேன். பாருங்கள், லெட்டை ஃபுல்லாக வந்து லைட்டாக எந்தெந்த அது பக்கத்தில் வந்து கிரவுண்ட் லைனாக இருக்கும், அதெல்லாம் ஷார்ட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக மைனூட்டாக பண்ணணும். இதை இந்த மாதிரி ட்ராக் வந்து நிறைய இடங்களில் வந்து ஜம்பர் கட்டாக வாய்ப்பு அதிகம். அதாவது எப்படின்னா பெரும்பாலும் வந்து எல்லாருமே பேக் சைடில் திருப்பி அந்த ஸ்பேரை கண்டுபிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது டிஸ்பிளே கனெக்ஷன் கண்டிப்பாக ஜம்பர் லைன் ட்ராக் போட்டு தான் உள்ள, அதுக்கப்புறம் தான் ஸ்பேர் போட்டு அதுக்கப்புறம் தான் ஐசிக்கு போகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ராக் லைனை ஃபஸ்ட்டு பார்த்தாலே போதும். பாருங்கள், 1 by 1 நான் வந்து பொறுமையாக பண்ணாலே போதும், அழகாக லெட்டு ஓட்டும். நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இதை நிறைய பேர் சால்ட்ரிங் எடுத்து பேலன்ஸ் பண்ணி டைட்டாக போட்டு அமுக்குவாங்க. அது பண்ணாமல் அப்படி பண்ணிங்கன்னா சார் என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் கட் ஆயிடும் சார். ரொம்ப ஓவராக ஹீட்டு கொடுக்கக்கூடாது, மைனூட்டான ஹீட் கொடுக்கணும். பொறுமையாக அந்த லைன் டச் ஆகிருக்கா இல்லையா அதை பார்த்துக்கணும். பக்கத்தில் ஷார்ட் ஆகிருக்கான்னு தெளிவாக பார்க்கணும். பேஸ்ட் அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது. பேஸ்ட் பண்ணால் க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணணும். அதாவது பேஸ்ட் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். ஏன்னா சிக்னல் போகிற லைன், கிராஃபிக்ஸ் லைன் போகிற லைனில் கண்டிப்பாக ஷார்ட் ஆக வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி தண்ணி படுற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிஸ்பிளே லைனாக தான் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா லைட்டிங் லைன் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக அங்கே வரும். அதனால் வந்து கண்டிப்பாக அதிகபட்சம் பிரிண்ட் கட்டாக வாய்ப்பு அதிகமாக இந்த டிஸ்பிளே லைனில் இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம கீபோர்ட் ஃபோன் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் லைன் கட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஜம்பர் அடிக்க வேண்டியிருக்கும். அதேமாதிரி ஸ்டிப் லைன் கட் ஆனாலும் இந்த மாதிரி ஜம்பர் அடிக்கலாம். ஒவ்வொரு ட்ராக்குக்கு லைன் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு பண்ணணும். அதேமாரி பக்கத்தில் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் பார்க்கணும். அதேமாதிரி கரெக்டாக அந்த லைன் பண்ணதுக்கப்புறம் ஜம்பர் அந்த பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணிடணும். 1 by 1 நான் உங்களுக்கு வந்து ஜம்பர் அடித்து காட்டுறேன், நல்லா பொறுமையாக பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து முழுமையாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான். ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோஸை பார்த்து பண்ண முடியாது. தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி பழைய கீபோர்ட் செட் இருந்தால் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோன் போர்டு எடுத்து நீங்கள் லைட்டிங் லைன் பெரும்பாலும் டிஸ்பிளே தெளிவாக இருக்கும், டிஸ்பிளே உடஞ்சிருக்காது, ஆனால் டிஸ்பிளே ஒயிட் லைட் வரலாம், இல்லை டிஸ்பிளே வராமல் கூட இருக்கலாம். அந்த கண்டிஷனில் இருக்க ஃபோன் எடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி வந்து பேக் சைடில் அந்த ட்ராக் லைன் இருக்கான்னு சொல்லி பிளேடை சுரண்டுங்க. கண்டிப்பாக அதுக்கு கேப் இருக்கும். அந்த கேப் பார்த்தாலும் தெரியும், அதோட வேல்யூ மேலே வராமல் இருக்கும், அதோட வோல்டேஜ் மேலே வராமல் இருக்கும். அந்த ட்ராக் வந்து கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அப்போ நம்ம மெயினாக அந்த வேல்யூ வோல்டேஜில் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ட்ராக்கு வரக்கூடிய லைன் எங்கேருந்து வரணும், ஜம்பர் ட்ராக் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு போர்டு எடுத்து நம்ம தெளிவாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தா தான் விஷயம் புரியும்னு சொல்ல வரேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலுக்குமே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்பிளே அழகாக ஃபிட் பண்ணிக்கிறோம். இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய அந்த கீபோர்ட் ஃபோனில் ஃபால்ட் ஆகும். அது இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராக் ட்ரேஸ் பண்ணி ஜம்பர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இந்த கட்டிங் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு வந்து லைவாக பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை உங்களுக்கு பாருங்கள், செல்ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.